இனி ப்ரான் எடுத்தீங்க அப்படின்னாலே அட்டகாசமான ஹோட்டல் சுவையில் இந்த மாதிரி ப்ரான் நீங்களும் செய்யலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ப்ரான் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடுவோம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அரிசி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, ஃபைனலாக வாட்டர் இருக்கும்ல, ஒயிட் வாட்டர். ஸோ அந்த வாட்டர்லேயும் நல்லா ப்ரானை வாஷ் பண்ணிக்கோங்க, ப்ரான் ஸ்மெல் வராது. கடாய் நல்லா சூடாகிருச்சு, கூடவே ஆயில் சேர்த்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக தாளிக்கிறதுக்கு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3 நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்தாச்சு. ஸோ சீக்கிரம் வதங்குறதுக்கு வேணால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நல்ல பழமாக 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்க்குறேன், அது கூடவே கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எப்போவுமே ப்ரான் வாஷ் பண்ணும்போது ஃபைனலாக அரிசி வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரானோட ஸ்மெல் இருக்காது. ஸோ அதனால அந்த அரிசி வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வாஷ் பண்ணும்போது. ஸோ ப்ரானை இது கூட சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரான்லாம் சேர்க்கணும். ஸோ சீக்கிரம் வதங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரானோட டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரான் சேர்க்கணும். ஸோ சேர்த்தாச்சு, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான் நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ லோ ஃப்ளேமில் அடுப்பில் இருக்கட்டும். கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்கணும் காரத்துக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. எதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறோம் அப்படின்னா அதான் நல்ல கிரேவி கொடுக்கும். ஸோ ப்ரானுக்கு அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. ஸோ அதனால் நீங்களும் ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸில் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.